நீங்கள் காலங்காத்தால காட்டுக்கு போனாலோ இல்லை வயல்வெளிக்கு எதுக்காக போனாலோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது சின்னதாக செடி வச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட காலங்காத்தால அந்த செடியில் வந்து சின்னதாக நீர் துளி இருக்கும். இது வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் பனி பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பனி தான் உருகி அந்த மாதிரி நீர் துளியாக சின்ன சின்னதாக அதில் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் இப்படி இருக்கும். ஆனால் அதுவே வெளிநாட்டில் இங்கே பாருங்கள், அந்த இலையவே மூழ்கடிக்கிற அளவுக்கு அந்த பனி இருக்குது. இலையில பனி இல்லை, அந்த பனியில் தான் அந்த இலைய இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பனி வந்து அந்த இலையை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி பனி பிரதேசத்தில் வாழ்கிறவங்க எப்படி பனியிலேருந்து அவங்கள பாதுகாக்கிறாங்கன்ற ஒரு சில வீடியோக்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஷ்டப்பட்டு இஎம்ஐ அதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு காரை வாங்கி நிம்மதியாக ஓட்டி பார்க்கலாம்னு நினச்சா அந்த பனி பிரதேசத்தில் கார் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரியான நேரத்துலலாம் காரை ஓட்டுறது. பாருங்கள், அந்த டயர் நகர அந்த டயரில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உடையுது, கீழே இருக்க ஐஸ் கட்டியும் உடையுது. சரி, யார் கார் வாங்கினா என்ன, நம்ம ஸ்கூட்டியாக பைக் மட்டும் போதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் பாருங்கள், சீட்டில் கூட உட்கார முடியாமல் அது ஃபுல்லாக பனியாக இருக்குது. இருக்கிறதுலே அல்டிமேட் இது தான். கார் கண்ணாடியை கீழே இருக்குன்னா ஐஸ் கட்டியே ஒரு கண்ணாடி மாதிரி அதில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வீடியோவில் அந்த காரில் வந்து கார் கண்ணாடி மட்டும் தான் ஐஸால கவராக இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோவில் இருக்க காரை பாருங்க, மொத்த காரே ஐஸால கவராக இருக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சு அந்த ஐஸெல்லாம் வெளில எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, இவர் கார் வந்து வெறும் மேலே மட்டும் தான் அந்த மாதிரி கவராக இருக்கு, ஈஸியாகவே உடச்சு எடுத்துட்டு அவர் அந்த கார் எடுத்துகிட்டு போயிடலாம். இவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கார் ஃபுல்லாகவே பனியாக தான் இருக்குது. இவங்க கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக சரி அந்த பனியெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி இந்த கண்ணாடியில் இருக்க பனியை மட்டும் எடுத்துட்டு கார் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த காருக்கும் அதே நிலமை தான். ஃபுல்லாகவே ஐஸால கவர் ஆகிருக்கு. அவரும் காரை ஓப்பன் பண்ணுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட கார் வந்து ஃபுல்லாகவே பனியில் கவராக இருந்தாலும் இவங்களால காரோட கதவை திறக்க முடியுது. ஆனால் இவரோட காரோட கதவை இவரால் சுத்தமாக திறக்கவே முடியல. அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் திறக்க முடியல. அவர் இதுக்கு மேலே விட்டு அதை உடஞ்சிரும்னு அவரும் விட்டுறாரு. ஆனால் இவரை பாருங்க, இது என்னோட காருக்குள்ளே நான் உள்ளே போகக்கூடாதுன்னு அந்த காரை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கடைசியாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்ட காய்ச்சி போவாங்களே. என்னதான் நம்ம வளர்ந்தாலும் அந்த குழந்தைத்தன்மைன்றது நம்மளை விட்டு போகாதுல, அந்த மாதிரி தான் இவருக்கும் போல. பனியில் இதை விட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா இவர் பட்டாசை கொளுத்தி அதுக்குள்ள போட்டு அதை வெடிக்க வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த சின்ன வயசுல அந்த டோரிமான் மாதிரி நிறைய கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது அதில் இந்த பனியை உருட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவ்வளோ பெரிய பனியை உருட்டி அதை கீழே தூக்கி போடுறாங்க. இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, வீடியோ எடிட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அழகா இருக்கு இதை பார்க்கும்போது. வீடுகளுக்கு மேலே பனி வந்து இந்த மாதிரி சூழ்ந்துகிட்டு இருக்கும்போது அதை இந்த மாதிரியான ஸ்டிக்கை வச்சு தான் நிறைய பேர் எடுக்கவே செய்வாங்க. இங்கே பாருங்க, அந்த ஐஸ் கட்டியை அந்த கேக்கை வெட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த பனிக்கட்டியை வெட்டி வெட்டி கீழே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக எடுக்கணும், இல்லைனா அவங்க மேலே விழுந்து அவங்களுக்கு என்ன வேணா ஆகலாம். சில இடங்களில் வெயில் அடிக்கும் போது அதுவே உருகியும் கீழே விழுந்துருது. ஒரு ஆத்தோரம் போய் ஒரு கோடரை வச்சு அடிக்கிறாரு, ஆனால் அந்த ஐஸ் கட்டி மேலே மட்டும் தான் உறைஞ்சிருக்கிறதுனாலேயே அது விரிசல் விடுது. அவர் நின்னார்னா அந்த இடம் கண்டிப்பாக உடையும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த பனியிலலாம் விளையாடுற வேலையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த குளிர் பிரதேசத்தில் வாழும்போது இந்த பனியை வச்சு நிறைய விஷயத்தில் நம்ம விளையாட முடியும். இங்கே பாருங்க, அந்த பனியை க்ளீன் பண்ணுறேன்னு அதை உடச்சு விட்றாங்க. அது எவ்வளோ அழகாக வருது பாருங்க. ஆனால் இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஆத்திர அவசரத்துக்கு அந்த இடத்துல தண்ணி கூட கிடைக்காது. வெளியில் வச்ச தண்ணியெல்லாம் இந்த மாதிரி உறைஞ்சிருது, அதை இந்த மாதிரி எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பனி வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அங்கே எங்கே பார்த்தாலுமே பனி இந்த மாதிரி உறைஞ்சுதான் இருக்கு. அதையும் இவங்க எடுக்கிறாங்க. அதுவும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியான அளவுல தான் அந்த பனியும் உறையுது. தண்ணி போகிறதுக்காக வழி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஐஸ் கட்டி இந்த மாதிரி கோடாரி மாதிரி உறைஞ்சு போயிருக்குது. சரி, பழைய பனியை க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தா வெறும் தண்ணி எடுத்து ஊற்றினா கூட அதுவே ஐஸ் கட்டியாக உரையிற அளவுக்கு அங்கே குளிர் ரொம்பவே மோசமாக இருக்குது. இங்கே பாருங்க, மீனெல்லாம் கூட அந்த அளவுக்கு உறைஞ்சு போயிருக்கு. இந்த மீனை எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து கெத்து காட்டலான்னு அந்த பனியை மேலே தூக்கி போடுறாரு, ஆனால் கையில் அந்த ஃபோனை விட்டுட்டாரு. சரி, ஊரெல்லாம் பனியெல்லாம் கொட்டி போயிருக்கு, அப்படியே போய் ஜாலியாக ஒரு வாக் பண்ணலான்னு போகிறாங்க. ரெண்டாவது ஸ்டெப்புக்கே பனிக்குள்ளே போயிடுறாங்க. அவங்களாலையாவது வீட்டை விட்டு வெளியிலையாவது போக முடிஞ்சு, இவங்கள பாருங்க வீட்டை விட்டு வெளியில் கூட போக முடியாத மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. சரி, நம்ம நண்பன் தானே, நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டான்னு அவன் சொன்ன பேச்சை கேட்டு உட்காந்துட்டு இருந்தா கடைசியாக என்ன பண்ண பாருங்க. இந்த மாதிரி சுற்றி பனியாக இருக்கும்போது தான் அவங்களோட எல்லா திறமையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தலையே காட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுனாமியில் நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த மாதிரியான குளிரை தாங்கி அதிலே நீச்சல் அடிப்பேன்னு குதிச்சாரு. ஆனால் அதுவே ஃபுல்லாக உறைஞ்சி தான் இருக்குது. எப்பேற்பட்ட பனி வந்தாலும் சரி, இந்த ஹோட்டலில் நான் தாண்டா காப்பாற்றுவேன்னு அந்த பனியை போட்டு உடைக்கிறாரு. ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதையாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எதுக்கு வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பனியை க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். நான் தான் சொன்னேன், பனி அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே உறைஞ்சு போயிருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த பைப்புக்குள்ளே கூட அந்த பனி உறைஞ்சு போயிருக்கு. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பொழுது போகலன்னா இந்த மாதிரி பனி எடுத்து அவங்களால உடச்சு விளையாட முடியும். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி அந்த தண்ணி ஊத்துற இடத்துல இருந்து அப்படியே உறைஞ்சு போய் வருது. இப்ப தெரியுது அவங்க ஏன் டிஷ்யூ பேப்பர் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு. ஆனா இது நல்லா இருக்கு. தகரத்துல எவ்வளவு அழகா அந்த ஐஸ் கட்டி வலிக்கிட்டு போகுது பாருங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு மேலே நிறைய பனி சேர்ந்துருக்கும். ஆனால் அதுவே கொஞ்ச நேரம் விட்டால் வெயில் அடிக்கும்போது அதுவே கீழே வந்து விழுந்துடும். ஒரு சில பனியை தான் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்மளோட சேர்ந்த ஒரு நம்ம அந்த வீட்டு மேலே அந்த குப்பையெல்லாம் இருக்கிறதுக்காக அந்த தகரத்தை தட்டி தட்டி அந்த குப்பையெல்லாம் கீழே எடுப்போம். அந்த மாதிரி பனியை தட்டி தட்டி கீழே எடுக்கிறாரு. ஆனால் இது நல்ல ஐடியா. இந்த மாதிரி வீட்டுக்கு மேலே அந்த பனியெல்லாம் வெட்டி அதை அப்படியே கீழே தட்டிடலாம். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா சர்க்கஸ் மாதிரி அவரும் இதிலே போயிடுவார்ல. மீனை வளர்க்குறேன்னு மீனை தொட்டியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தொட்டியில் இருந்த தண்ணியும் ஐஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் மீன் நீந்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் அந்த குளத்துலலாம் இந்த புதர்லாம் ரொம்பவே மண்டி போயிருக்கும்ல, அந்த மாதிரி மண்டி போயிருக்கு இந்த குளத்துலேயே. ஆனால் என்ன ஃபுல்லாகவே உறைஞ்சதுனால ஈஸியாகவே அந்த மொத்த புதரையுமே
அவர் வெட்டி எடுத்துடுறாரு. ஜொயிங்கன்னு சறுக்கிட்டு போலான்னு பார்த்தாரு. ஆனா அங்கங்க உடைய அவரை எப்படியாவது காப்பாத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் சறுக்கிட்டு போனதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல போகணும். ஆனா இந்த இடத்துல இவர் குதிக்க அதுவே உடையுது. ஆனா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இவர் பாருங்க ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. அவரும் நல்லா தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனா டக்குன்னு உடஞ்சு கீழே விழுந்துறாரு. இது என் வீட்டு ஸ்விம்மிங் பூல், இந்த கரையில நான் அந்த கரைக்கு நான் உடையாம போவேன்னு பாருங்கன்னு சொன்னபடியே போனார் அவரு. ஆனா கொஞ்சம் விட்டு இருந்தாலும் பபிஷயமா இருக்கும். சரி மனுஷங்க வீட்டுக்கு தான் உடையுதுன்னு பார்த்தா பறவை நின்னா கூட அது வெயிட் தாங்காம உடையுது. பறவைக்கு அந்த கதி. இங்க பாருங்க அந்த நாய் வந்து எப்படியாவது உடச்சுக்கிட்டு உள்ள போகலான்னு ஜம்ப் பண்ணி தான் அது உடைய மாட்டேங்குது. இந்த லிஸ்ட்ல இருக்க வீடியோல ரொம்பவே அழகா இருக்க வீடியோனா அந்த இதுதான். இங்க பாருங்க கீழே உடச்சு விட்டுறாரு. அங்க இருக்க மீனெல்லாம் எப்படி மேல வருது பாருங்க. நல்லா ஓடி வந்தாரு. ஆனா கடைசியா இந்த மாதிரி ஆயிருச்சு. மனுஷன் இது ஸ்ட்ராங்கா இருக்கா, இதுக்கு முன்னாடி போய் நடந்து போகலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கரெக்ட்னு ஒரு சவுண்ட் வர அப்படியே ஓடிடுறாரு. என் பலத்தை பத்தி உனக்கு தெரியாது, நானா அடிச்சா ஒரே அடிதான், இந்த பாறை எப்படி போகுது பாரு. ஆனா அவரு சேர்ந்து போறாரு. வெளியில ஃபுல்லாவே பனியா இருக்கான். சரி எப்படிதான் இருக்குன்னு திறந்து பாக்குறாரு. அந்த விண்டோவே ஃபுல்லா பனியா இருக்கு. கப்பல்ல போறவங்க அதுக்கு மேல பாவம். சரி கதவை திறந்து கடல்ல பார்க்கலான்னு பார்த்தா கதவு ஃபுல்லாவே ஐஸ் கட்டியா இருக்கு. கப்பல்ல போறவங்களுக்கு அந்த கதி. இங்க பாருங்க வீட்டுல இருக்க ஒரு கதவை திறந்தா அந்த இடத்துல பனியிலேயே ஒரு கதவு இருக்குது. இந்த அம்புலி படத்துல ஒரு டயலாக் வரும்ல, இந்த சிவரை கட்டி தான் உங்க வாழ்க்கையே மறைச்சு வச்சிருக்கீங்க, அந்த சிவரை உடைங்க, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பனியை உடைச்சா அதுக்கு பின்னாடி இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி கப்பல்ல இருக்கும்போது அந்த பனியை உடைக்கிறது முக்கியம் இல்லை. அந்த பனியை உடைக்கும் போது அந்த கையில வச்சிருக்கிறது வந்து கடலுக்குள்ள போடாம இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா கடலுக்குள்ள இறங்கிலாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு மேலையும் பனி கீழையும் பனி, அந்த மரத்துலயும் பனி. சரி அந்த மரத்துல இருக்க பனியாத கீழே தலையிலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த மரமே உடஞ்சு கீழே விழுகுது. இந்த மார்வல் காமிக்ஸ்ல ஒரு மூவிஸ்ல கிடையாது. இந்த ஹல்க் நடக்கும்போது அந்த இடமே அப்படியே நிலநடுக்கம் வரும். அந்த மாதிரி தான் இவருக்கு தோணும் போல. இந்த இடத்துல நடக்கும்போது அவர் நடக்க அந்த பனியெல்லாம் உடஞ்சு அந்த இடமே நடுங்கிற மாதிரி ஆகுது. ஆனா ஜாலியா இருக்கு இந்த மாதிரி பனியில உடச்சு நடக்கிறது. நம்மளால இந்த மாதிரி நடக்க முடியல. சரி நடக்கிறவங்களையாவது பார்ப்போம். எவ்வளவு சூடான தண்ணியா இருந்தாலும் அந்த இடத்துல ஊத்துனா அந்த ஐஸ் ஆயிரும். சரி இவராது சுடுதண்ணியை குடிக்கலான்னு ஊத்துறாருன்னு வச்சுக்கலாம். இவர் பாருங்க இவ்வளவு குளிருக்குள்ள இந்த ஜூஸை குடிக்கணுமா? இந்த மாதிரி பனியெல்லாம் கிளீன் பண்றதுக்காக நிறைய பேர் நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு திறமையை காட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உடச்சு முடிச்சாச்சா? சரி போயிட்டு வாங்க.